ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரும் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னி அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறேன்னு சொன்னோமாக்கும் தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் காதிர் மொஹிதீன் ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகாமையில் நம்ம ரெங்காய் ஆச்சை ரெங்காய் ஆட்சியை காணக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் தெரியும் இவர்களை பற்றி. ரெங்காயம்மா நல்லா இருக்கியாம்மா? எந்த ஊருமா நீங்கள்? சுந்தரநாயபுரம். நான் 1வது படிக்கிறதுலேருந்து நான் உங்களை பார்க்குறேன். ஆண்ட உங்களுக்கு நீண்ட நெடிய ஆயிலையும் நோய் நொடியேற்ற சுகத்தையும் தர நான் இல்லாமல் இறைவனோட பிரார்த்திக்கிறேன். நீங்கள் அதிராம்பட்டினத்தில் எந்த வயசுக்கு நீங்கள் தொழில் பண்ண வந்தீங்க சொல்லுங்கள். 45 வயசில் வந்தேன். 45 வயசில் வந்திய? டே இப்போ வயசு எத்தனை? 95. பத்தியலா நம்ம சொன்னது போல 50 வருடமாக 50 வருஷம் நம்ம அதிராம்பட்டினத்தில் இந்த மார்க்கெட்டை விட்டு கிளம்புறது இல்லைன்னு சொல்லுதுங்க. 95 வயசுலையும் இந்த ரெங்காய் எல்லாருக்கும் கொடுக்கணும். பள்ளிக்கூடமும் நான் என்னமா எழுதி கொடுத்தேன். இருக்கிற பள்ளிக்கூடம் என் இடம். அப்படியா? எழுதி கொடுத்தேன். பிள்ளைகள்லாம் படிக்கட்டும்னு. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். வண்டிப்பட்டையில் வந்து ஏறி வர்றத வாத்துக்குள்ளே நீஞ்சி வந்து படிக்க வந்தேன் 1ஆம் நம்பருக்கு. 1ஆம் நம்பர் ஸ்கூலில்? ஆமாம், 5வது வரைக்கும் படித்தேன். அப்புறம் பள்ளிக்கூடமே இல்லை, வீட்டுக்கு போயிட்டேன். சரி, பெரிய பிள்ளையாகவும் போயிட்டேன். எத்தனை பிள்ளைகளுமா? பொண்ணு 6 பொண்ணு, பையனுல இல்லை. பையனுல பொண்ணு 6 பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டிய? கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி பூட்டி பூட்டி பயலுவெல்லாம் இருக்கானுவோ. பேத்தியாலும் பிள்ளை பேக்க போகிறாளுவோ. ஆண்டவன் வந்து உங்களுக்கு இது வந்து சுத்தமாக இந்த 50 வருஷமாக அதிராம்பட்டினத்தில் ஒரு தொழில் பண்ணுதுண்டா அதாங்க ரெங்காய் ஆட்சி. இவங்களை தெரியாதவங்களே இருக்க முடியாது. எல்லா பிள்ளைகளும் தெரியும். பிள்ளைகள்லாம் பஸ்ஸில் கண்டாலும் 500 500 50 50 கொடுத்துட்டு போகுதுவோ. இவனை கண்டாலும் கொடுத்துட்டு போகுது. 500 கொடுத்துட்டு போயிடும். இப்போ வந்துச்சு 500 மார்க்கெட்டுக்குள்ளே கொடுத்துட்டு போயிடும். 500 வந்து மார்க்கெட்டில் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த ரெங்காய் ஆச்சிட்ட ஒரு சிறப்பம்சம் என்னண்டா, நம்ம எதை எடுத்து திண்டாலும் காசு கொடுக்கலன்னு கவலைப்படாதுங்க. திங்கணுன்ற ஆசை தாங்க. பற்றியலாங்க, இதாங்க இந்த ரெங்காய் ஆட்சியுடைய ஸ்பெஷலை. சம்பாதிக்கணுங்கிறதுலாம் நான் வரல, எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுங்கிறதுல தான் நான் வர்றேன். சரிம்மா, போதும்ப்பா. 50 வருஷமா பற்றியலாங்க நடந்துதான் வர்றாம்மா. என்னம்மா? பஸ்ஸில் ஐயப்பா வண்டி வருதுப்பா. ஐயப்பா வண்டியில் வர்றிய? 150 குழி இடம் வாங்கினேன். அதில் 50 குழி இடம் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்தேன். 150 குழியில்? ஓ, நீங்கள் கொடுத்தது? நான் கொடுத்தது தான். வெரி குட். இந்த ஐயப்பா வண்டி போகுது பற்றியெல்லாம்? ஆமாம், அந்த வண்டி இதுலேருந்து அது வரைக்கும் போகுது, அந்த கடை வரைக்கும். ஓ, அது உங்கள் இடத்துல? ஆமாம். அந்த என்ன சுந்தரநாயபுரம்? சுந்தரநாயபுரத்தில். ஓ, பள்ளிக்கூடத்துக்கு பக்கம்தான். ஆஃபீஸர்லாம் வந்து பார்த்துட்டு நல்லா இருக்குது பள்ளிக்கூடம், நல்லா நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட படித்த பிள்ளைகளுவோ எத்தனை பிள்ளைகளுவோ இப்போ படிப்பு இந்த வாங்கி திண்டு உங்கள்கிட்ட வாங்கி தின்ற பிள்ளைகளுவோ வந்து பார்த்து ஞாபகத்தை பயந்துக்கிட்டாங்களா? ரொம்ப சந்தோஷமாக்கிறேங்க. வரவா? எல்லா புகழும் இறைவனுக்கு. வந்து இந்த தொழிலில் ரொம்ப சந்தோஷமாகவும் மன நிம்மதியாகவும் இருக்கிறேன்னு சொல்லுது. ஒரு நாளைக்கு எவ்வளவு ரெங்காய் ஆச்சு உங்களுக்கு கிடைக்கும்? எவ்வளோ கிடைக்கும்? சரி சரி, அதை வச்சு சரி பிள்ளைகளுக்கு ரொட்டி பாக்கெட் வாங்கி கொடுக்குறேன். பார்த்தீங்களாங்க, இது அங்கே ரெங்காய் ஆச்சினுடைய சிறப்பு. ரூபா 5 ரூபா நாளைக்கு வர்றத